நான் இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ண போறேன்னா, அதாவது கறி குழம்பையே மிஞ்சிற அளவுக்கு காளான் கிரேவி செய்ய போறோம். நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்கண்ணா, விரதம் இருக்கும்போது அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச மாதிரி காளான் கிரேவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த கறி சாப்பிடாத ஃபீலிங்கே இருக்காது. வணக்கம் கட்டுறது கல்யாண நேர்களே, நான் இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ண போறேண்ணா. டெய்லி அதுதானே, அதுலயே ஒரு சிறப்பு இருக்குண்ணா. இன்னைக்கு சைவம் கொடுக்க போறோம். சைவம் கொடுக்குறோம். ஆமா, ஆனா அது அசைவமா சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்ல, அதாவது கறி குழம்பையே மிஞ்சிற அளவுக்கு காளான் கிரேவி செய்ய போறோம். கறி குழம்பே மிஞ்சிற அளவுக்கு அந்த அளவு மசாலாவை ஏற்றி அப்படி ஒரு தூக்குறாருண்ணா. அது ஸ்பெஷலான ஒரு மசாலா போட்டு இந்த கிரேவி செய்ய போறோம்னா அதுவே ஸ்பெஷல். இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்திரு இளங்கோ முத்துசாமி அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்கள நினைச்சு உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா, திரு மணியன் அவர்கள், திருமதி ராஜகுமாரி அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா. ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினால இன்னைக்கு ஒரு 70 பேருக்கு அவர் பேராலே இன்னைக்கு வந்து பசியார போகிறாங்கன்னா, ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றும் நீடித்து நிலைக்கணும் என்றே கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனே பிரார்த்திக்கிறேன். அது இன்னைக்கு ஸ்பெஷலான இந்த கறியவே தோக்கடிக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய இந்த காளான் கிரேவியோட என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, வெஜ்ஜு புலாவ், காலிஃப்ளவர் 65, கேசரி, தயிர் பச்சடி, தண்ணி பாட்டில், வழக்கம் போல் வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு தேடி கொண்டு போயிட்டு சரியான நேரத்தில் சரியானவங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். கறி குழம்புக்கு ஈக்குவலாக ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறாங்களா? காளானில் செய்ய போகிறாங்கண்ணா. அப்போ கறி குழம்போட டாப்பாக இருக்குன்னா அப்போ எப்பேற்பட்ட மசாலாவாக இருக்கும். அதாவது சைவத்தில் கறின்னு பார்த்தோம்னா 2 பொருளை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று பார்த்தோம்னா மீல் மேக்கர், அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா காளான். ரெண்டுமே கறிக்கு ஈக்குவலான ஒரு சுவை கொடுக்கக்கூடியது. அதனால தான் இன்னைக்கு காளான் எடுத்துருக்கோம். நான் காளான், செக்கெண்ணெய், கடலை எண்ணெய்ண்ணா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெட்டி வச்ச வெங்காயம், பெரிய தக்காளி, இஞ்சி அரைச்சத, பூண்டு அரைச்சத, குடும்ப மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கல்லுப்பை, கரம் மசாலா, மல்லித்தூள், சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், புதினா இலை, கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி தழை. பிரம்மாண்டமான காளான் கிரேவி ஒன்று பண்ண போகிறோண்ணா. கேட்குறவங்களுக்குலாம் அள்ளி கொடுக்க போகிறோண்ணா. நீங்கள் கறி குழம்பே மிஞ்சிற டேஸ்ட்டுக்கு ஒரு மசாலான்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு அரைக்க கொடுக்க போகிறோண்ணா. அது என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், புதினா, கருவேப்பிலை, இந்த 5 பொருளையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். 6 பேருக்கு இதே காளான் கிரேவி செய்யணும் அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், கடலெண்ணெய். இல்லை அளவும் பார்க்குறோம். அந்த 6 பேருக்கு தான் சொல்கிறாரு. ஏன் 3 பேர், 2 பேர், 4 பேர்லாம் சொல்லக்கூடாதா? எதுக்காக 6 பேர் சொல்கிறோன்னா, இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க 2 நேரத்துக்கு வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் 6 பேருக்கு அளவு சொல்கிறோம். டேஸ்ட்டாக இருந்தால் எங்கே இப்போ 2 நேரம் வச்சுக்கிறது? இல்லை, நாங்கள் அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கணும். கரெக்டான பாயிண்ட் தான். ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம், சின்னதெல்லாம் 2 வெட்டிக்கிறோண்ணா. பெருசெல்லாம் 4 வெட்டிக்கிறோம். ஓ, அப்படி சொல்லுங்க. ஆமாம், சரி. இந்த மாதிரி சைஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து 4 இந்த மாதிரி. வெங்காயம் நல்லா பொன் வறுவலாம் வந்துருச்சுண்ணா. பொன் வருவலா? இந்த நேரத்தில் 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, அதானுங்களாண்ணா? அதே தான். நான் ஒரு 200 தக்காளி, 200 தக்காளி, 200 கிராம், 200 கிராம், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், தக்காளி நல்ல கொலையாக வேகணும்ண்ணா. அதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வெந்து வந்துருச்சுண்ணா. நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஓகே. காளான் கிரேவிக்கு ஒரு அரவை கொடுத்தோம்ல, அதை பச்சை அரைச்சிட்டு வந்துடுவேன். அதோட அளவுங்களும் சொல்லுங்களா மக்களுக்கு? இதனோட அளவு வந்து ஒரு 6 பேருக்கு எல்லாமே ஒரு கைப்பிடி 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு புதினா, 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. அரவை சேர்த்துக்கிறேன். இது எந்த ஒரு பொருளுமே கரெக்டான அளவு சேர்த்தா தான் நம்ம எதிர்பார்க்குற சுவை கிடைக்கும். மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்குண்ணா. இந்த நேரத்தில் நம்ம தூள் வகைகளை சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி,
இந்த மசாலா தானே தூக்கி கொடுக்க போகுதா? நம்ம அரைச்சி சேர்த்துமே அது இறக்கி கொடுக்குமா? இல்லைண்ணா அதுவும் தூக்கி தானே கொடுக்கும். அதுக்கு தான் மசாலா. அதுதான்டா மசாலாவே. ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த கருவேப்பிலையெல்லாம் ஒன்று எண்ணெயில் போடுவோம், இல்லாட்டினா கறிங்களாம் இருந்துச்சுன்னா பாதி வேக்காட்டில் போடுவோம். நாங்கள் எடுத்து கொண்டு மார்க்கெட்டில் போடுவோம். அதுதான் கண்ணில் விழுந்துச்சுல, இதான் தூக்கி போடுறதா. ஆனால் இந்த ஸ்பெஷல் மசாலாவுக்கு கருவேப்பிலையை அரைச்சி சேர்த்துருக்கோம். அதுவே ஸ்பெஷலான நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். குடும்பத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலா சீரும் சிறப்புமா இருக்கு. காளான் சேர்த்துக்கிறோண்ணே. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். காளான் கிரேவி வெந்துக்கின்னு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு விடுகாதனா ஊற விட்டு இடிச்சா ஒரு ஓட்டு வீடு. என்ன சொல்கிறேன்? ஊற வீட்டை இடிச்சா ஓட்டு வீடு. ஓ, அடுத்த ஓட்டு வீட்டை இடிச்சா ஒரு வெள்ளை மாளிகை. அந்த வெள்ளை மாளிகைக்கு மேலே ஒரு நல்ல குளம். மாளிகைக்கு மேலே குளம்? குளம். அது என்னது? தாமரையா? இல்லையா? தேங்காய். தேங்காயா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே வாசனை நல்லா தூக்குதுன்னா இன்னும் மனத்தை கூட்டுறோம். கொத்தமல்லி சேர்க்குறீங்க? ஆமாண்ணா. இறக்கி ருசிக்கிறோம், பார்சலை கொடுக்குறோம். அட்டகாசம், அட்டகாசம். சைவ புலாவ். வாசனை தோட்டம் உள்ள வீசுங்க இருக்கு. துளசி புனியாச்சே, துளசி மாதிரி தானே. காலிஃப்ளவர் 65. சைவம் அன்னைக்கு கோழி கூவுது, சேவல் கூவுது, அப்படிதானே. கேசரி ரெடி பண்ணியாச்சு. பைனாப்பிள் கேசரி பார்சல் பண்ணுறேண்ணா. சுவைச்சு பார்த்தல மச்சான். கண்டிப்பாங்கண்ணா, ஆர்வமாக இருக்கு. வாசனை அள்ளுது. காளான் கிரேவி, காளான் கிரேவி சும்மா தரமாக ரெடி பண்ணியிருக்காரு. வாசனையும் பிச்சின்னு வந்துதாங்க. இப்போ நான் எப்படி அதை சாப்பிட போகிறேன்ற பாருங்க. டாட்டா மசாலாவே மசாலா தான் ஐயா. காளான் அப்படி கொடுங்க. சாப்பிட்ற விஷயத்தில் கூச்சவே படக்கூடாது. நான் அவர் கூச்சப்பட மாட்டார் சாப்பிட்டு. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரினா மனமும் சரி சுவையும் சரி கறிக்கு ஈக்குவலாக இருக்குண்ணா. இது வந்து நம்ம சொன்னாதான் தெரியும் சைவ குழம்புன்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக இது அசைவ குழம்பு மாதிரியே அட்டகாசமாக இருக்குண்ணா. கறி குழம்பு மாதிரியே இருக்கு. அட்டையை கிளப்புது அப்படியே வாசனை. அதான் அந்த மசாலா, கருவேப்பிலை மசாலா அட்டகாசம். நிறைய பேர் சாமி மேலே மாலை போட்டுருவாங்கண்ணா. நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்கண்ணா. விரதம் இருக்கும்போது அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இன்றைக்கி நம்ம செஞ்ச மாதிரி காளான் கிரேவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த கறி சாப்பிடாத ஃபீலிங்கே இருக்காது. அந்த கறி சாப்பிட்ட ஃபீல்லையே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மனசு கட்டுப்படுத்த இல்லை, நாக்கை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். கட்டுப்படுத்துறாரு பேர். இலையே மூடுது சாப்பிடாதான்னு. தரமாக இருக்கு. இப்போ நாம் சாப்பிட்டோம். இதே சூட்டோட கொண்டு மக்களுக்கு பேக்கிங் பண்ணி தர்மேந்திர மக்களுக்கு, ரோட்டோரம் இருக்கிற மக்களுக்கு தேடி தேடி கொடுவோம். பார்சலில் போட்டாச்சா? போட்டாச்சுண்ணா. என்னென்ன போட்டிருக்கீங்க? புலவு சாதமோ காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் 65 வச்சிருக்கோம். வச்சிருக்கோம். கேசரி, கேசரி, வெங்காய தயிர் பச்சடி, தயிர் பச்சடி, காளான் கிரேவி வச்சிடறோம்ண்ணா. இதோட ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில். தண்ணி வாட்டர் பாட்டில். சரிங்கக்கா. இளங்கோ முத்துசாமி அவங்களோட 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு. இளங்கோ அவங்களோட 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சைவ சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. இளங்கோ முத்துசாமி அவங்களோட 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சைவ சாப்பாட்டுக்கு சாப்பிடுங்க. தெய்வத்திரு இளங்கோ முத்துசாமி அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு. இளங்கோ முத்துசாமி அவங்களோட 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. தெய்வத்திரு இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சைவ சாப்பாட்டுக்கு சாப்பிடுங்க. தெய்வத்திரு இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஐயா தெய்வத்திரு இளங்கோ முத்துசாமி
முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. இளங்கோ முத்துசாமி அவங்களோட 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சைவ சாப்பாட்டுக்கு சாப்பிடுங்க. ஐயா தெய்வ திரு இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. இளங்கோ முத்துசாமி அவங்களோட 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. அம்மா இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. அம்மா இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சைவ சாப்பாட்டுக்கு சாப்பிடுங்க. தெய்வ திரு இளங்கோ முத்துசாமி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சைவ சாப்பாட்டுக்கு சாப்பிடுங்க. தெய்வ திரு இளங்கோ முத்துசாமி அவங்க நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து சைவ சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சைவ பிரியாணி சாப்பாடு. சைவ சாப்பாடு இருக்குமா? பார்த்துருப்பீங்க. சிறப்பான முறையில் ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கும் பஸ் ஸ்டாண்டில் தர்மம் இழந்த மக்களுக்கும் சிறப்பான முறையில் விருந்து கொடுத்தோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ திரு இளங்கோ முத்துசாமி அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்கள நினைச்சு உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா திரு மணியன் அவர்கள், திருமதி ராஜகுமாரி அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து அந்த விருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைந்து ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைக்கணும் என்று கட்டது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ண நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இருக்குங்க.